ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒன்பது மாவட்டங்களில் விறுவிறுப்பாக நடைபெறும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. விரைவில் முடிவுகள் வெளியாக வாய்ப்பு. உணவு, குடிநீர் மற்றும் கொரோனா பாதுகாப்பு உபகரணங்களை வழங்காததால் வாக்கு எண்ணும் ஊழியர்கள் பணியை தொடங்க மறுப்பு. அச்சரப்பாக்கம், உளுந்தூர்பேட்டை வாக்கு எண்ணும் மையங்களில் சலசலப்பு. காஞ்சிபுரம் ஒன்றியத்தில் வாக்கு எண்ணும் பேரேட்டில் சின்னம் இடம்பெறாததால் பாமகவினர் வாக்குவாதம். அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக புகார். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியில் ஊழியர்கள் தீவிரம். மாநில தேர்தல் ஆணைய இணையதளம் மூலம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏற்பாடு. அரசு கையாள தேவையில்லாத துறைகள் மட்டுமே தனியாரிடம் ஒப்படைப்பு. தனியார் மயம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி விளக்கம். பெங்களூருவில் கொட்டித் தீர்த்த கனமழையால் கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்திற்குள் வெள்ளம். சாலைகள் மழைநீரில் முழுகியதால் பயணிகள் கடும் அவதி. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல இடங்களில் மீண்டும் கனமழை. நீரில் பாலம் முழுகியதால் ஆற்றை கடக்க முடியாமல் 6 மணி நேரம் பேருந்திலேயே காத்திருந்த மலைவாழ் மக்கள். விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்கு எண்ணும் மையத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்படுகின்றன. தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கடந்த 6 மற்றும் 9ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. 140 மாவட்ட கவுன்சிலர் இடங்களுக்கும் 1381 ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது. 22,581 கிராம ஊராட்சி வார்டு கவுன்சிலர் பதவியிடங்களுக்கும் 2,901 கிராம பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது. இது தவிர 28 மாவட்டங்களில் 4 மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் பதவிகள், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர், துணைத் தலைவர், கிராம ஊராட்சி துணைத் தலைவர் என்று 130 காலி இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தமிழகம் முழுவதும் 74 மையங்களில் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை அடிப்படையில் தனித்தனியே 40 மேஜைகள் வரை போடப்பட்டு வாக்கு எண்ணும் பணி நடைபெறுகிறது. வாக்கு எண்ணும் பணிக்கு 31,245 அலுவலர்களும், பாதுகாப்பு பணிக்கு 6,728 காவலர்களும் ஈடுபடுத்தப்படுகின்றனர். வாக்கு எண்ணும் மையத்தில் அனைத்து நடவடிக்கைகளும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்படுகின்றன. வேட்பாளர்களின் முகவர், வாக்கு எண்ணும் முகவர்களை தவிர்த்து பொதுமக்கள் யாரும் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை. இதேபோல கைபேசிகளை கொண்டு செல்லவும் அனுமதி இல்லை. தேர்தல் முடிவுகளை tnsec.tn.nic.in என்ற தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய இணையதள முகவரியில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் வாக்கு எண்ணும் மையத்தில் அலுவலர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள், உணவு, குடிநீர் வழங்கப்படாததால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அரசினர் பெண்கள் பள்ளியில் வாக்கு எண்ணும் மையத்திற்கு இன்று காலை 6 மணிக்கு அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் வந்தனர். இவர்களுக்கு உணவு, தண்ணீர், பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கிவிட்டதால் அனைவரும் காலை உணவின்றி பணியில் ஈடுபட்டனர். இதனால் ஊழியர்கள் கடும் அதிருப்திக்கு ஆளாகினர்.
வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு உணவு உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காதவர்கள் மீது மாவட்ட தேர்தல் அலுவலர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதேபோல தாம்பரத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணிக்கை நடத்தக்கூடாது என்று திமுக தவிர்த்து மற்ற எதிர்க்கட்சியினர் வாக்கு எண்ணும் மையத்தை முற்றுகையிட்டு கோஷமிட்டனர். வாக்கு எண்ணும் மையத்தில் போதுமான வசதிகள் செய்து தரப்படாததால் தேர்தல் அதிகாரிகளை முற்றுகையிட்டு அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் வாக்கு எண்ணும் பணி சிறிது நேரம் தடைப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் வாக்குகள் எண்ணும் பணியை ஆசிரியர்கள் புறக்கணித்து வெளியேறியதால் சலசலப்பு நிலவியது. உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி அங்குள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வருகிறது. வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் இன்று காலை 6 மணிக்கே வாக்கு எண்ணும் மையத்திற்கு வந்து வாக்குகள் எண்ணுவதற்கான ஆரம்பகட்ட பணிகளில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு காலை உணவு மற்றும் குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பணியை புறக்கணித்த ஆசிரியர்கள் வாக்கு எண்ணும் அறைகளை விட்டு வெளியேறினர். இதையடுத்து புறக்கணிப்பில் ஈடுபட்ட ஆசிரியர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உணவு குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுமார் அரை மணி நேர கால தாமதத்திற்கு பிறகு வாக்கு எண்ணும் பணி தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 5 ஒன்றியங்களில் நடைபெற்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்படைந்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2,64,308 ஆண் வாக்காளர்கள், 2,69,224 பெண் வாக்காளர்கள், இதர 18 பேர் என்று மொத்தம் 5,34,530 வாக்காளர்கள் தங்கள் வாக்கை செலுத்தியுள்ளனர். பதிவான வாக்குகள் 4 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. 3,281 அரசு பணியாளர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அசம்பாவிதங்களை தவிர்க்க 560 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் ஒன்றியத்தில் வாக்கு எண்ணும் பேரட்டில் பாமகவினரின் சின்னம் இல்லாததால் அந்த கட்சியினர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட காஞ்சிபுரம் 1வது வார்டில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் விஜயலட்சுமி ஜெகநாதன் என்பவர் போட்டியிடுகிறார். தற்போது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் வாக்கு எண்ணும் பேரேட்டில் அந்த கட்சியின் சின்னம் இல்லாததால் பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக அவர்கள் புகார் அளித்தனர். ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்தில் உணவு குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்படாததால் வாக்கு எண்ணும் பணியை அலுவலர்கள் புறக்கணித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்தில் இன்று காலை 6 மணிக்கே வந்திருந்த வாக்கு எண்ணும் அலுவலர்களுக்கு உணவு குடிநீர் கழிப்பறை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த தேர்தல் பணியாளர்கள் வாக்குப்பெட்டியை திறக்க மாட்டோம் என்று கூறி போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு வாக்கு எண்ணிக்கை உரிய நேரத்தில் தொடங்கப்படவில்லை. வேலூர் மாவட்டத்தில் 138 ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 2 இடங்களில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. இம்மாதம் 6 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற்றது. வாக்கு எண்ணும் பணி இன்று மும்முரமாக நடைபெற்று வருகிறது. வேலூர் காட்பாடி ஒன்றியத்தில் மொத்தம் உள்ள 21 இடங்களில் தற்போது 2 இடங்களில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. தொடர்ந்து அங்கு வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. 9 மாவட்டங்களில் மொத்தம் 1380 ஒன்றிய கவுன்சிலர்களுக்கான தேர்தல் நடைபெற்றதன் அடிப்படையில் தற்போது வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இங்கிலாந்து வரும் இந்தியர்கள் இனி 10 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் என்று அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் உறுதியளித்திருக்கிறார்.
இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் நேற்று தொலைபேசி மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொடர்பு கொண்டு பேசினார். இருவரும் இருநாட்டு வர்த்தகம், பாதுகாப்பு, தடுப்பூசி சான்றிதழ் விவகாரங்கள் குறித்து பேசினர். அப்போது இந்திய தடுப்பூசி சான்றிதழ் அங்கீகரிக்கப்பட்டதற்காக இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார். இனி இங்கிலாந்து வரும் இந்தியர்கள் 10 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்துதலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஜான்சன் உறுதியளித்தார். மேலும் கிளாஸ்கோவில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் காலநிலை மாற்றம், ஆப்கானிஸ்தானின் தற்போதைய நிலவரம், இரு நாடுகளிடையேயான வர்த்தகம் குறித்து ஆலோசனை நடத்துவது குறித்து இருவரும் விவாதித்தனர் என்று பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு கையாள தேவையில்லாத துறைகள் மட்டுமே தனியாரிடம் வழங்கப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி விளக்கம் அளித்துள்ளார். இந்திய விண்வெளி சங்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் நேற்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியா முன் எப்போதும் இல்லாத உறுதியான மத்திய அரசை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தற்சார்பு இந்தியா என்ற மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை தெளிவாக இருப்பதால் சீர்திருத்தங்கள் சாத்தியமாவதாக தெரிவித்தார். தேவையற்ற பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதே இந்த அரசின் கொள்கை என்றும், ஏற்கனவே நஷ்டத்தில் இயங்கி வந்த ஏர் இந்தியா நிறுவனத்தை வெற்றிகரமாக தனியார் மயமாக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதேபோல தேவையற்ற பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீண்டும் கனமழை வலுத்திருப்பதால் பல இடங்களில் காற்றாராய் தண்ணீர் பெருக்கெடுத்திருக்கிறது. மழை வெள்ளத்தில் குற்றையாறு பாலம் முழுகியதால் அந்த வழியாக செல்லும் பேருந்துகள் ஆற்றங்கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்முறை வடகிழக்கு பருவமழை அதிகளவு இருந்ததால் அங்கு நிலைமை மோசமானது. இடையில் சற்று ஓய்ந்த மழை தற்போது மீண்டும் வலுப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோதையாறு அணை நிரம்பி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் காட்டாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்திருக்கிறது. மோதிமலை பகுதியில் இருந்து குற்றையாறு, மாங்காமலை உள்ளிட்ட மலையோர கிராமங்களுக்கு செல்லும் தரைமட்ட பாலம் வெள்ளத்தில் முழுகியது. இதனால் குலசேகரம் உள்ளிட்ட பகுதியில் வேலைக்கு சென்றுவிட்டு பேருந்தில் வீடு திரும்பிய மலைவாழ் மக்கள் ஆற்றை கடக்க முடியாததால் 6 மணி நேரமாக பேருந்திலேயே காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நடுக்காட்டில் பேருந்தில் சிக்கிக் கொண்ட மலைவாழ் மக்கள் உணவின்றியும் தண்ணீரின்றியும் தவிப்புக்கு உள்ளாக்கினர். இந்த தரைப்பாலம் மழைக்காலங்களில் தண்ணீரில் முழுகுவது தொடர்கதையாகி வருவதால் மோதிரமலை குற்றையாறு தரைமட்ட பாலத்தை மேம்பாலமாக மாற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மலைவாழ் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டுக்கான மண்டல பூஜையில் பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்க வசதியாக ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியிருக்கிறது. இந்த ஆண்டுக்கான மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் வருகிற 16ஆம் தேதி திறக்கப்படுகிறது. கொரோனா பரவல் காரணமாக வருகிற 17ஆம் தேதி முதல் நாள்தோறும் 25,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட உள்ளதாக திருவிதாங்கூர் தேவஸ்தானம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆன்லைன் முன்பதிவு நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் கொரோனா பரிசோதனை செய்து 48 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்டு RT-PCR நெகட்டிவ் சான்றிதழ் அல்லது கொரோனா தடுப்பூசி 2 டோஸ் போட்டதற்கான சான்றிதழ் கண்டிப்பாக கொண்டுவர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இல்லாவிட்டால் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஐயப்ப பக்தர்களுக்கான மருத்துவ சான்று மற்றும் ஆன்லைன் சான்றிதழ் ஆய்வு நிலக்கல்லில் நடைபெறும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நிலக்கரி பற்றாக்குறையால் நாடு முழுவதும் உள்ள 135 மின் உற்பத்தி மையங்களில் 115 மையங்கள் மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் நிலக்கரி தட்டுப்பாடு நீடிப்பதால் சில நாட்களில் நாடு முழுவதும் மின்தடை ஏற்படும், இருளில் முழுகும் அபாயம் இருப்பதாக தகவல் வெளியானது. இந்த தகவலை மத்திய அரசு மறுத்தது. இருந்தபோதிலும் நிலக்கரி தட்டுப்பாடு குறித்து துறை ரீதியான அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று அவசர ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள மத்திய மின்சார ஆணையம், நாடு முழுவதும் உள்ள 135 மின் உற்பத்தி மையங்களில் 115 மின் உற்பத்தி நிலையங்களில் நிலக்கரி இருப்பு
இயல்பை விட குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17 மின் நிலையங்களில் ஒரு நாள் நிலக்கரி கூட கையிருப்பு இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் உள்ள நிலக்கரி மின் நிலையங்களில் சராசரியாக 4 நாட்களுக்கு மட்டுமே நிலக்கரி உள்ளதாகவும் மின்சார ஆணைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெங்களூருவில் கொட்டி தீர்த்த கனமழையால் கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தை வெள்ளம் சூழ்ந்தது. விமான நிலையத்தை சுற்றியுள்ள சாலைகளும் வெள்ளத்தில் முழுகியதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நகரின் முக்கிய பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. கோனப்பன அக்ரஹாரா பகுதியில் வெள்ளம் சூழ்ந்த ஒரு வீட்டில் ஏற்பட்ட ஷார்ட் சர்க்கியூட் காரணமாக ஒருவர் உயிரிழந்தார். இதனிடையே கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தையும் அதனை சுற்றியுள்ள சாலைகளையும் வெள்ளம் சூழ்ந்ததால் விமான நிலையத்திற்குள் செல்ல பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். விமானங்களை பிடிக்க பயணிகள் டிராக்டர் மூலம் சென்றனர். பெங்களூருவில் இன்றும் இடியுடன் கூடிய மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. கேரளாவில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கேரளாவில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அங்கு அடுத்த 48 மணி நேரத்திற்கு மலையோர மாவட்டங்களில் மிக பலத்த மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கோட்டயம், ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டதால் தான் மக்களுக்கு இலவசமாக கொரோனா தடுப்பூசி போட முடிந்ததாக மத்திய பெட்ரோலியத்துறை இணை அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. நாடு முழுவதும் இதுவரை இல்லாத வகையில் பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. அனைத்து மாநிலங்களிலும் 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாயை தாண்டியுள்ளது. சில மாநிலங்களில் 1 லிட்டர் பெட்ரோல் 110 ரூபாயை கடந்திருக்கிறது. சில மாநிலங்களில் டீசல் விலையும் 100ஐ தாண்டியுள்ளது. இதனால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் அஸ்ஸாமில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய பெட்ரோலியத்துறை இணை அமைச்சர் திரு ராமேஸ்வர தெலி, பெட்ரோல், டீசல் விலை உயர்வு என்பது நிதி ஆதாரங்களை திரட்டுவதில் முக்கிய அங்கம் என்று தெரிவித்தார். பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தியதால் தான் மக்களுக்கு இலவசமாக கொரோனா தடுப்பூசி போட முடிந்ததாக தெரிவித்தார். மத்திய பெட்ரோலியத்துறை இணை அமைச்சரின் இந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் மாமூல் தர மறுத்து மதுபான விடுதி காசாளரை கடத்தி சென்ற ரவுடிகளை சிசிடிவி பதிவை வைத்து போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வெள்ளாளர் வீதியில் செயல்படும் தனியார் மதுபான விடுதியில் நேற்றிரவு மதுபானம் குடித்த 5 பேர் மதுபானத்திற்கு பணம் தர மறுத்ததுடன் விடுதி உரிமையாளர் ராஜேஷ்குமார் என்பவரை தாக்கி மாதந்தோறும் 5000 ரூபாய் மாமூல் தர கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அவர் மாமூல் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த அந்த 5 பேரும் விடுதியின் காசாளர் திவான் என்பவரை கடத்தி சென்று தாக்கியுள்ளனர். மதுபான விடுதியின் காசாளர் கடத்தி செல்லப்பட்ட சிசிடிவி காட்சியுடன் அதன் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் காசாளரை கடத்தி சென்றது விக்கி, ஜெய், அருண், நாகராஜ், முகேஷ் ஆகியோர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து 5 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவை கிராண்ட் பசார் போலீஸ் ஸ்டேஷன் பகுதியில் உள்ள ஒரு டூரிசம் பாரில் 5 நபர்கள் போய் குடிச்சிட்டு அவங்க மது அருந்ததுக்கான பணத்தை கொடுக்காமலும் கேட்க போன ஓனரையும்
அங்கே ஸ்டாஃபையும் அடித்து அவங்க கையிலேருந்து 1000 ரூபாயை வந்து கொள்ளையடித்து கொண்டும் சென்று விட்டாங்க. இது சம்பந்தமாக அடிப்பட்ட ஓனர் வந்து சிகிச்சையில் இருக்கிறப்ப மீண்டும் இந்த ரவுடியில் 2 பேர் வந்து ஒரு 11 மணி வரைக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்த ரிசப்ஷனிஸ்ட்டை வந்து கடத்தி கொண்டு போய் அவங்க பகுதியில் வச்சு எங்களுக்கு மாதம் மாதம் மாமல் தர வேண்டும் என்று அடித்து பயமுறுத்தி அனுப்பியிருக்கிறாங்க. ஓனரை விசாரித்து நாங்கள் புகார் பெற்றோம். அந்த புகார் அடிப்படையில் கூட்டுக்கொள்ளை அடித்ததாக அவங்க பேரில் வழக்கு பதிவு செய்து எஸ்பி உத்தரவுப்படி ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி வழக்கு பதிவு செஞ்ச 12 மணி நேரத்துக்குள்ளார 5 குற்றவாளிகளையும் சுற்றி வளைத்து கைது செஞ்சுருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் துப்பாக்கியை காட்டி மிரட்டி பெண்ணிடம் நகையை பறித்துக் கொண்டு காட்டுக்குள் பதுங்கிய கொள்ளையர்கள் மீது தற்காப்பிற்காகவே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக வடக்கு மண்டல ஐஜி திரு சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார். கொள்ளையர்களிடமிருந்து துப்பாக்கி குறித்தும் அவர்களுடன் தொடர்புடையவர்கள் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் ஐஜி சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார். வந்து அதே சேம் கன் யூஸ் ஆயிடுச்சியா, இந்த ஏஜென்சியா, அதில் வந்து நிறைய இப்போ தான் நமக்கு இந்த ஆள் வந்து மத்தியானம் கிடச்சது அண்ட் ஒரு ஆள் செத்து போயிட்டார். ஸோ இவர் வச்சு ஃபர்தர் வந்து இன்கொயரி பண்ணுவோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். அண்ட் இவருடைய செல்ஃபோன் லொக்கேஷன்னு, அந்த கன்னோட புல்லட் அனாலிசிஸ் எல்லாம் ரிப்போர்ட் வந்த அப்புறம் தான் சொல்ல முடியும். தீபத் திருநாளாம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சுவை மிகுந்த சிறப்பு இனிப்பு வகைகளை குறைந்த விலைக்கு ஆவின் நிர்வாகம் அறிமுகம் செய்திருக்கிறது. தமிழக அரசின் ஆவின் நிறுவனம் வியாபார நோக்கமின்றி பொதுமக்களுக்கு சேவை செய்யும் நோக்கோடு செயலாற்றி வருகிறது. இந்நிலையில் தீபத் திருநாளாம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சுவை மிகுந்த 5 வகையான சிறப்பு இனிப்பு வகைகளை குறைந்த விலைக்கு ஆவின் நிர்வாகம் அறிமுகம் செய்திருக்கிறது. அனைத்து மாவட்டங்களிலும் அண்டை மாநிலங்களிலும் விற்பனையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.